வணக்கம், வெல்கம் டு இன்ஃபோமீடியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸோட டைப்ஸ் என்ன, அதனை பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம், இன்க்ரிமெண்டல் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று மெஷின் ரெஃபரன்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த ஒர்க் ரெஃபரன்ஸ், மெஷின் ரெஃபரன்ஸ், இந்த ரெண்டு ரெஃபரன்ஸை பற்றியும் ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஒர்க் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய சிஎன்சி மிஷினில் எந்த இடத்துல ஒர்க் பீஸை ஃபிட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல எடுக்கிறது ஒர்க் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்க் ரெஃபரன்ஸை சிஎன்சியில் ஒர்க் பண்ணக்கூடிய மேன் அவர் தான் எடுத்துக்குவார். ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, அவர் அந்த ஒர்க் பீஸுக்கு தேவையான ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக ஒர்க் ரெஃபரன்ஸை எடுப்பாங்க. இதை வந்து ஜீரோ ரெஃபரன்ஸ் ஆஃப் த ஜாப் இல்லைனா டேட்டம் பாயிண்ட் ஆஃப் த ஜாப், இதை வந்து யார் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆப்ரேட்டர் அல்லது ப்ரோக்ராமர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது மெஷின் ரெஃபரன்ஸ். மெஷின் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹோம் பாயிண்ட் ஆஃப் த மெஷின். அப்படின்னா என்ன அப்படின்னா, மெஷினை உருவாக்கும் பொழுதே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி ஒரு மெஷினை உருவாக்குது, ஒரு சிஎன்சி மெஷினை உருவாக்குது அப்படின்னு வச்சுக்கோ. பட்லி பாய் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது சிஎன்சி மெஷினில். அந்த கம்பெனி ஒரு மெஷினை உருவாக்கும் பொழுது அந்த மெஷினில் இருக்கக்கூடிய பெட், அந்த பெட்டில் 4 கார்னரில் ஏதாவது ஒரு கார்னரை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக அவங்க தீர்மானிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் மெஷின் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்டில் நீங்கள் வந்து உங்களுடைய டூல் போஸ்ட் நிறுத்தணும் அப்படின்னா, மெஷின் ரெஃபரன்ஸ் அந்த ப்ரோக்ராமை டிஃபைன் பண்ணும் பொழுது உங்கள் டூல் போஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, டைரெக்டாக போயிட்டு மெஷின் ரெஃபரன்ஸ் பாயிண்டில் நிற்கும். ஓகே, ஸோ இது வந்து மெஷினை மேனுஃபேக்சர் பண்ணும் பொழுது மெஷின் உற்பத்தியாளர் நியமிக்கக்கூடிய பாயிண்ட் மெஷின் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இதே ஒர்க் பீஸை வச்சுட்டு ஒர்க் பீஸில் ப்ரோக்ராமர் நியமிக்கக்கூடிய பாயிண்ட் ஒர்க் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெஷின் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வந்து ஃபிக்ஸ்டு பை மெஷின் அண்ட் திஸ் இஸ் அ ஹோம் பாயிண்ட் ஆஃப் த மெஷின். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ் ஆகட்டும், ஒய் ஆகட்டும், இசட் ஆகட்டும், இந்த 3 ஆக்சிஸுமே பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்கும். பிகாஸ் இந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ், ஒய், இசட் இஸ் ஈக்குவல் டு 0 0 0. அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸும் சரி, ஒய்யும் சரி, இசட்டும் சரி பாசிட்டிவ் டைரக்ஷன்லையும் நெகட்டிவ் டைரக்ஷன்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்படி ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளாக் கலரில் பேக்ரவுண்டில் ஒரு லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன்ஸ் தான் உங்களுடைய பெட். ஸோ சிஎன்சி மிஷினில் பெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும், பிளாக் கலரில் லைன் லைனாக இருக்கும். ஸோ இந்த பெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒர்க் பீஸை இங்கே ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒர்க் பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன கலரில் ஃபேட் ஆகிருக்கு அப்படின்னாக்கா பிங்க் கலரில் உங்களுக்கு ஃபேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ஒர்க் பீஸ். ஸோ பெட் வந்து பிளாக் கலரில் ஃபேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கக்கூடிய பாக்ஸ் அமைப்பை ஒர்க் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஒர்க் பீஸோட மையத்தில் ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஹனிகோம் ஸ்ட்ரக்சரோட, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டூல் பிட். ஸோ இதுவும் டூல் பிட் தான், இதுவும் உங்களுடைய டூல் பிட் தான். ஓகே, ஸோ மெஷின் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, மெஷினை உற்பத்தி பண்ணும் பொழுது பெட்டில், அதாவது மெஷினுடைய பெட்டில் ஏதாவது ஒரு கார்னர் அல்லது ஏதாவது ஒரு இடத்த மெஷின் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக மெஷினுடைய உற்பத்தியாளரே நியமிக்கிறாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல டூல் பிட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் கோஆர்டினேட் சிஸ்டம் x0, y0 அண்ட் z ஆல்சோ 0. ஓகே, நான் 2Dயில் ட்ரா பண்ணியிருக்கிறதுனால இது ரெண்டை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ x0, y0. ஸோ இந்த பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் இசட் மூணுமே 0. ஸோ இதுதான் இதோடைய மெஷின் கோஆர்டினேட் சிஸ்டம். இதை வந்து மெஷின் உற்பத்தியாளர் நியமிக்கிறார். ஸோ இது வந்து எந்த கார்னர் வேணாலும் இருக்கலாம், ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் இந்த காரை டினோட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒர்க் பீஸ். ஒர்க் பீஸை வந்து யார் வைப்பாங்க இந்த இடத்துல பெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் வைப்பாங்க, அல்லது ப்ரோக்ராமர் இந்த இடத்துல ஒர்க் பீஸை வச்சுட்டு இந்த இடத்துல ஒர்க் பீஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒர்க் பீஸோட சென்டரில் நான் டூல் பிட்டை வச்சுருக்கேன். ஸோ இந்த இடம் தான் இதோடைய ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த இடத்துல டூல் பிட் வரும் பொழுது இதை வந்து ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டமாக வச்சுக்குவாங்க. சென்டரை மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னு கிடையாது, ஒர்க் பீஸில் இருக்கக்கூடிய 4 கார்னர் இல்லை சென்டர் எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு சென்டரை நான் மார்க் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த இடத்துல நான் டூல் பிட்டை வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டமாக நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் மூணுமே 0. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆஃப்செட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஃப்செட்ஸை தான் G54, G55, G56, G57, G58, G59 மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோஆர்டினேட் சிஸ்டம் டைப்ஸ், மெஷின் கோஆர்டினேட் சிஸ்டம் அண்ட் ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம் டைப்ஸ் அல்லது ரெஃபரன்ஸ் பாயிண்டோட டைப் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அடுத்ததா கோஆர்டினேட் சிஸ்டம் வருவோம். அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம், இன்க்ரிமெண்டல் கோஆர்டினேட் சிஸ்டம்னு 2 இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா P1, P2, P3, P4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸுமே P1லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ P2 அண்ட் P3 அண்ட் P4 வந்து பார்த்தீங்கன்னா 10, 30, 55 அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த P1 இந்த பாயிண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற லொக்கேஷனை வந்து x0 y0 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து 2Dங்கிறதுனால x0 y0ன்னு வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10, 30, 55ன்னு தள்ளி மற்ற பாயிண்ட்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் இப்போ நான் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா இதை 2 விதமாக டிஃபைன் பண்ணலாம். ஒன்று அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் டிஃபைன் பண்ணலாம், இல்லைனா இன்க்ரிமெண்டல் கோஆர்டினேட் சிஸ்டத்துலையும் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ ஒன்று நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஒரு டேபிள் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த டேபிள் வந்து எதை பொறுத்ததுன்னா எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்தது. ஸோ P1, P2, P3, P4 இதெல்லாம் 4 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸும் எக்ஸ் அண்ட் ஒயில் எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராஃப் ஷீட்லாம் யூஸ் பண்ணுறது அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ P1 எப்படி டிஃபைன் பண்ணலாம்? P1 பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா x0 y0. ஸோ x0 y0ங்கிற பொசிஷனில் இருக்குது. P2ங்கிற பாயிண்ட் அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டத்தை பொறுத்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் 10. ஸோ P1லேருந்து P2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 10 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 0. தேர் இஸ் நோ ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸில் 0. ஓகே, P3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் P1லேருந்து 30 அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தேர் இஸ் நோ ஒய் வேல்யூ. ஸோ ஒய் இஸ் 0. P4 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா P1லேருந்து 55 டிஸ்டன்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தேர் இஸ் நோ ஒய் வேல்யூ. ஸோ ஒய் இஸ் 0. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம். அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் the point at which you take as x0 y0 that is a main point and major point. so அந்த பாயிண்ட்லேருந்து தான் மற்ற பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்து டிஸ்டன்ஸை லொக்கேட் பண்ணணும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டல் கோஆர்டினேட் சிஸ்டம். இன்க்ரிமெண்டல் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா தட் பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் வந்து இன்னொரு பாயிண்டோட பொசிஷனை டிஃபைன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் P1 எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா x0 y0. P2 எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா P1லேருந்து 10 எக்ஸ் ஆக்சிஸில் y வந்து 0. அடுத்தது P3 எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா எங்கேருந்து கால்குலேட் பண்ணணும்? P2லேருந்து கால்குலேட் பண்ணணும். P1லேருந்து கால்குலேட் பண்ண சொல்லாது. ஸோ P2லேருந்து கால்குலேட் பண்ணினா எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 30 minus 10 is equal to 20. So P2லேருந்து x distance is equal to 20 and y 0. P4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா P3லேருந்து எடுக்கணும். நாட் ஃப்ரம் P1, P3லேருந்து எடுக்கணும். ஸோ P3லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 55ல 30 போச்சுன்னா 25. ஸோ P3லேருந்து P4க்கு x axis distance வந்து 25. There is no y axis value. ஸோ அப்சல்யூட்லையும் இன்க்ரிமெண்ட்லையும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். இன்க்ரிமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னாக்கா கடைசியாக எந்த பாயிண்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த பாயிண்ட்லேருந்து தான் டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணணுமே ஒழிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து பண்ணக்கூடாது. தட் இஸ் கால்ட் அஸ் அ இன்க்ரிமெண்டல். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகணும். பட் அப்சல்யூட்டில் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் எதில் எடுக்கிறீங்களோ அதுலேருந்தே நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில். இதே ஒய் ஆக்சிஸில் வந்துச்சு அப்படின்னா ஸோ ஒய் ஆக்சிஸில் பாருங்கள். ஸோ அதே பாயிண்ட் அதே டிவைஸை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ஹரிசாண்டலாக இருந்ததை வெர்டிகலாக மாற்றிருக்கேன். ஸோ திஸ் பாயிண்ட் x0 y0 P1 P2 P3 P4 தீஸ் ஆர் ஆல் த பாயிண்ட் அண்ட் பிட்வீன் தி பாயிண்ட்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தாச்சு. ஸோ ஒய் ஆக்சிஸில் இப்போ பார்க்க போகிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் P1 P2 P3 P4 ஆர் த பாயிண்ட்ஸ். ஸோ பாயிண்ட்ஸை நான் டினோட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்துக்கிறோம். அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ ஃபஸ்ட்டு P1 பாயிண்ட் எங்கே இருக்குது? x0 அண்ட் y0. P2 பாயிண்ட் எங்கே இருக்குது? ஃப்ரம் P1லேருந்து தான் கால்குலேட் பண்ணணும். P1லேருந்து y டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -10. எக்ஸ் டிஸ்டன்ஸ் கிடையாது 0. ஸோ x0 y வந்து -10.
ஏன்னா ஆக்சிஸ் கீழே தானே இருக்குது. ஸோ ஒய் ஆக்சிஸ் கீழே வந்துச்சுன்னா மைனஸ் தானே. ஸோ -10. அடுத்து P3 எங்கே இருக்குது? P1லேருந்து கால்குலேட் பண்ணணும். எக்ஸ் 0, ஒய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -30. அடுத்து P4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா P1லேருந்து கால்குலேட் பண்ணணும். எக்ஸ் 0, ஒய் வந்து -55. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம். இதே இன்க்ரிமெண்டல் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா P1 வந்து எங்கே இருக்குது? x0, y0. P2 வந்து ஃப்ரம் த P1, y வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா -10, x வந்து 0. இதே P3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா P2லேருந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ y வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா -20, x வந்து பார்த்தீங்கன்னா 0. இதே P4 எடுத்துக்கிட்டிங்கன்னா P3லேருந்து கால்குலேட் பண்ணணும். x வந்து 0, y வந்து பார்த்தீங்க அப்படின்னா -25. ஸோ இதுதான் இன்க்ரிமெண்டல் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இப்போ வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் எப்படி அப்சல்யூட் அண்ட் இன்க்ரிமெண்டல் கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குது, அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் அப்சல்யூட் அண்ட் இன்க்ரிமெண்டல் கோஆர்டினேட் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்க்ரிமெண்டல் அண்ட் அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் இது ரெண்டுமே இஸ் மஸ்ட் ஃபார் ப்ரோக்ராமிங் இன் சிஎன்சி மெஷின்ஸ். ஓகே, தேங்க்யூ.